ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்த நம்ம வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்ப்பீங்க. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் பறிக்க. முந்திரி பழம் சீசன் வந்துருச்சு இல்லையா, அதனால் முந்திரி பழம் பறிக்கிறதுக்காக அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி செட்டிக்குழி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் அக்கா வீட்டுக்கு. அக்கானா நம்ம பெரியம்மா பொண்ணோட பொண்ணு, பெரியம்மாவோட பொண்ணு, அம்மாவோட அக்காவோட பொண்ணு. அம்மாவோட அக்கா ஊரும் இது தான், அவங்க பொண்ணு கட்டி கொடுத்த ஊரும் இதே ஊர் தான். அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ தான் வந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. முந்திரி பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு வாங்கன்னு சொன்னான் சச்சின்னு. கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக, சீசன் ஆரம்பிச்சிருந்தா சொல்கிறா பறிக்க போகலான்னு. அக்கா பசங்கள்கிட்ட இன்றைக்கி ஃபோன் பண்ணி வா மாமா சீசன்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுனால பறிக்க போகிறதுக்காக வந்திருக்கேன், முந்திரி பழம் பறிக்கிறதுக்காக. இவன் தான் அக்காவோட 2வது பையன் விஷ்ணு. விஷ்ணு வா, விஷ்ணு கிட்ட விஷ்ணு வரலான். எத்தனை படிக்கிறேன்னு சொல்லு. நல்லா படிக்கிறியா? 4வது போகணுமா? 5வது போகிறியா? நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்க வீட்டில்? செம்பளி குட்டி இருக்குது. செம்பளி குட்டி, புறா இருக்குது. புறா வளர்க்குறியா? புறாவை பற்றி காட்டுறியா? சரி. இவன் வந்து 2வது பையன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சச்சின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் 10th படிக்கிறான். அவன் தான் கொஞ்சம் பெரிய பையன். அவன் தான் அங்கே போயிருக்கான். அவன் வந்தோடனே நாங்கள் பழம் பறிக்க போவோம், ஒரு வேலையாக போயிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழம் புறா வளர்க்குறான்னா, அவன் வளர்க்குற புறா குண்டெல்லாம் பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கான்னு. இந்த வயசுலேயே புறா வளர்க்க ஆரம்பிக்கிறான். காட்டுறான் எங்கடா அவன் புறா? கூண்டை காட்டு. யார் இது மேலே அடித்தா? பரவாயில்லையே. இதில் வந்து அடையுமா? என்னென்ன வச்சுருக்க கூண்டில்? அந்த இதெல்லாம் குச்சிலாம் நீ வச்சதா, புறா எடுத்துகிட்டு வந்துச்சுதா? நீ வச்சியா? பரவாயில்ல. என்னென்ன இது எவ்வளோ ஆச்சு உனக்கு? 600 ஆச்சா? அப்பா நீ சொன்னதுனால அடிச்சு கொடுத்தாரா? தாத்தா வந்து ஆப்பிள் பஸ் இந்த பிளாச்சி விளாண்டு மாரி வலை மட்டும் மேற்காட்டு சொன்னேன். சரி சரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட புறா வளர்க்கும் இடம் இது தான். அந்த ஆஸ்பார் சீட்டு செவுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. எத்தனை புறா இருக்கு? ஒரு ஜோடி இருக்கா? சரி. எங்கே காணும் புறா? அங்கே இருக்கா? சரி சரி. அங்கே தான் வந்து தெரு ஆரம்பிக்கிற இடம். அங்கே வந்து மாடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தால் இதுதான் விஷ்ணு வீடு, அக்காவோட வீடு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி. இது ஃபுல்லாக வயல்வெளி. இங்கே வைக்க போகிற அடிக்கிருக்காங்களா? பக்கத்துலேயே வயல். விஷ்ணுவோட அவங்க வீட்டு மோட்டார் தண்ணி பாயிற இடம் தான். நல்லா அழகாக இயற்கை சார்ந்து இருக்கீங்கல்ல. விஷ்ணு வளர்க்குற புறா வந்துடுச்சு பாருங்க. மேலே வந்து நினைக்குதா? ஓடி போயிடுமா கிட்ட போனா? நிற்கிதுடா மேலே. 2 புறா இருக்கா? பரவாயில்லையா? இது நைட்லையா? பறக்கும்ல? ஓட்டி விட பறக்குதான்னு பார்ப்போம். வரான் பாருங்க. இவன் தான் சச்சின்னு. சச்சினா என்ன இங்கே பாரு. இந்த வருஷம் எத்தனாவது நீ? 10வது. பரிசை எப்படி எழுதியிருக்க? ஆகுமா ஆகாதா? போலாமா? ஏறுங்க போகலாம். ஸோ சச்சினும் விஷ்ணு வந்துட்டாங்க. போக போகிறோம் கொல்லைக்கு. லாஸ்ட் இயரும் நானும் இவனும் தான் போய் பறித்து வீடியோ போட்டிருப்போம். அதே போல் தான் இப்போயும் கேங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏறுங்க போகலாம்.
சரிங்க மக்களே, இனிமேல் கொல்லைக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் போயிட்டு முந்திரி பழம் பறித்து சாப்பிட வேண்டியதான். வண்டியில் வர ஒருவரும் என்ன ஸ்மெல்றா, அப்படியே மூக்கியே தொலைச்சது இல்லை. சூப்பராக இருந்துச்சுல்ல. சரி உள்ளே போமா விஷ்ணா, போயிட்டு சாப்பிடுவோம். உள்ளே போப்போம். இந்த வண்டி பெட்டியில் ஒரு பை இருக்குது. ஐயா பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஒரு பாட்டில் தனி பாட்டில் கையில் கொண்டு வாங்க. எது வேணாலும் எடுத்துருவோம். வந்து கொல்லைக்கு போகிறோம். வெயில் நேரத்தில் போனால் தான் கொல்லைக்காரங்க இருக்க மாட்டாங்க. ஏன்டா ஏன்னா உலுக்கி விட்றான். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முந்திரி காடு தாங்க. தலை முந்திரி பழம் 2 பறிச்சுட்டியாட்டுக்க. களத்தில் இறங்கிட்டேன். நீ பையை எடுத்துக்கங்க. பையில் பிடிக்கிறோம், அப்படியே ஒன்றா சாப்பிட்றோம். பை எதுக்குன்னு கேட்பீங்க. பை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பையில். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு மீதியே பையில் போட்டு போயிடலாம். நாயெலாம் காவலுக்கு இருக்குது, குலைக்குது. கொஞ்சம் சைலண்ட்டாக வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பழம் இந்த மரத்தில் பறிக்கலாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டை இருக்கு இல்லையா, இதை மட்டும் திருவி கொல்லையிலே கீழே போட்டுட்டா அவங்க கொள்ளைக்காரங்க எடுத்துப்பாங்க. பழமாக நீங்கள் எவ்வளோ வேணால் பறித்து எடுத்துகிட்டு போகலாம். முந்திரி கொட்டையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. வரைக்கும் 3 பழம் பறிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே வாத்தா இந்த வாடம் இங்கே இருக்கு. நான் நிறையா பழம் அழைச்சி கொண்டு வந்துருவாங்களா? பழம்லாம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா நிறைய மெலிசான பழமாக இருக்குன்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு. பைய வந்து வாப்பா. எவ்வளோ முந்திரி பழம் வந்து கீழே கொட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது அந்த முந்திரி கொட்டையை மட்டும் திருவி எடுத்துக்கிட்டு இந்த போல் முந்திரி பழங்களாம் கொல்லையிலேயே போட்டு போயிடுறாங்க. அதுவே அவ்வளோ பழம் இருக்குது கீழே கொட்டி கிடக்கிற பழங்கள். பிச்சிட்டியா? போடு போடு, கையில் போடு. என்னது? மஞ்சள் பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பழம் தான் டேஸ்ட்டாக இருக்குண்ணா. தேவைச்சுண்ணா நம்ம ஆளுங்களை பாருங்கள். நம்ம ஆள் 10th, இவன் வெளிச்சா இருக்கான். நம்ம ஆள் இப்போ தான் 5ஆவதே போகிறான். எப்படி இருக்கு? சாப்பிடு, உள்ளே விட்டு சாப்பிடு. வெளில சாறு பூரா வெளியில் வருது. அங்கே இருக்கு. பையன் நம்பிடுச்சா இல்லையா? வாங்க வாங்க, சீக்கிரம் பறித்து போடுவோம்.
இங்கே இருக்கு பேர் பழம். கையில் போடு, கையில் போடு. ஆ வீட்டுக்கு தேவையான பழத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறித்து வண்டி பையிலேயே வச்சுட்டு, வண்டி அங்கே நிறுத்தியிருந்தோம், அங்கேருந்து இங்கே ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு தேவையான பழத்தை பறித்து பையில் வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு களத்தில் இறங்கி ஒவ்வொரு மரத்துலேயே போய் தேவையான பழத்தை பறித்து சாப்பிட போகிறோம். பழமா பறிச்சியா வச்சுன்னா அப்படி அனுப்பா. இந்த முந்திரி விதையெல்லாம் கீழே திருவி போட்டுரு, அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கான வேட்டை. இவ்வளோ பெரிய முந்திரி காட்டில் இறங்கி 4 பழத்துக்கு மேலே சாப்பிட முடியலைங்க. சாப்பிட்டோம்னா தொண்டை கரங்குது. பழமாக இருக்கா, இப்படி விதைய எடுத்துட்டு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. வாயிலே வச்சுட்டு இருக்க கூடாது, பழத்தை உள்ளே சரியணும். அப்போ சாறு பூரா வெளியில் வந்துடும். செம்ம டேஸ்ட் தானே. ஒரு பிடி பிடிச்சாச்சு நல்லா. முந்திரி பழத்தை ஒரு பிடி பிடி வேணுங்கிறதுக்கு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு கையில் இருக்கும் ஒரு 4 பழம் ஆகலுக்கு 4 பழத்தை எடுத்துகிட்டு போய் பையில் போட்டு கொண்டு போகலான்னு போகிறேங்க. போடு போடு. அவ்வளோதான், மாட்டி வச்சுருங்க. தண்ணி எடுங்க. தண்ணி சுட்டு போய்த்த ஓகே தானே. எது பானை தண்ணி, எது பானை தண்ணி அதுவா? தூசா சரி வா. போலாமா? வண்டி பெட்டியில் போடுங்க. தட்டு எடுத்துகிட்டு வா வச்சு. தட்டு கத்தி எங்க? சச்சினே அங்கே கட்டில் போட்டு உட்காந்துப்போமா? ஆ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பறிப்போம். அப்படியே போடு, நல்லாலாம் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தை ஊருக்கு கொண்டு போகலான்னு நினச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் இங்கேயே கையோடையே சாப்பிட்றலாமேன்ட்டு. அதெல்லாம் கேட்டு எங்கக்கா தண்ணி ஊற்றுறோம். ஒரு கழுவு கழுனா போதுமா? எல்லாத்தையும் போட்டு எடுத்து போகிறோம். அப்படி கையால் எடுத்து போடு, விசுன்னு தான் நல்லா இருக்கு. மிளக்குது. கீழே போனுச்சுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படியே கொட்டிடு. நீ சச்சினே நேரம் ஒன்றா போதுமா? லட்டு பழம் இன்னும் கொஞ்சம் போடு. சும்மா வீட்டுக்கெல்லாம் 10 பழம் இருந்தால் போதும். அப்படியே கொட்டுறா சச்சினே, சொல்கிறது கேளு. இப்போ கழுவி விட்டு ஒரு 10 பழத்தை பையில் போடு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் காவட்டாக இருக்கிறதா, பழமா இல்லாத போடு, அதெல்லாம் போடு. சும்மா போதும் விடு. இன்னும் 4 வள்ளி போடு.
போதும் வீட்டுக்கு, அது வந்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. இதை நல்லா கழுவி போட்டியா? ஒன்று போட்டுக்கிறியா? அதெல்லாம் இதுலேயே இருக்கட்டும், விட்டு போடு. அது போய் வீட்டில் வச்சிரு தண்ணியில். சின்ன பத்தாதா? அங்கே வரைக்கும் என்ன வருது? சச்சினா வேணும், அந்த பையில் போ, அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு கொண்டு வந்தியா? உப்புன்னு சொல்ல வேண்டியதாண்டா அவன்கிட்ட. உப்பு போட்டாச்சு. எவ்வளோ உப்பு இருக்கு? போதுமா இவ்வளோ உப்பு? சரி, கத்தி கட்டிலுக்கு போங்க. நல்லா ஒரு நிழல் செட்டப்போட அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஏய், அப்படின்னா இன்னும் பையில் 4 பழம் போட்டுக்கலாம். இருக்கடா, அதை போட்டுக்கலாம். ஐடா நரிஞ்சு போடு. இன்னொரு கத்திங்கம்மா, எடுத்துருவாமா. இந்த கிண்ணத்தில் உப்பு இருக்கு. முந்திரி பழத்தை கிண்ணத்தில் அரிஞ்சு போட்டு ஒரு குலுக்கி உப்பு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஏஸ்ண்ணா அவன் பாரு அங்கே நறுக்க ஆரம்பிச்சிட்டான் பழத்தை. நறுக்கி போடுங்க. அரிஞ்சது தானே மோ, சத்தம் போடாதீங்களா? கருப்பாக இருக்குன்னா நான் நல்லா அரிஞ்சிட்டு தான் இருப்பேன். கையால் விட்டு நான் தர மாட்டேன். ஏய், அவன்கிட்ட ஒரு ஃபாஸ்ட்டாக அறிவான் கொடு கிருஷ்ணா. காயெல்லாம் பாரா, முந்திரி கரையாயிடுச்சு. நீ இதில் அறுக்கவே வேணாம், இது அருவா இரும்பு வேணாம். மாதா கழுத்துல சட் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி தானே, எலெக்ஷனுக்கு அன்னைக்கு தான். எலெக்ஷன் முடிஞ்சு 8ஆம் நாளும் என்னமோ சொன்னாங்க. செம்பரி ஆடும் வந்து முந்திரி பழம் திங்குதுங்க. இன்னொரு பீஸ் கேட்குது டேய், கொடுப்போமா? அது கூட இப்போ முந்திரி பழம் திங்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சாச்சு. அரிஞ்சு உப்பு போட்டிருக்கோமா, இப்படி ஊறுகாக்கு குளுக்குவோம்ல, இப்படி குளுக்குன்னு இப்படி ஒரு ஆட்டிட்டு இதுக்கு மேலே எடுத்து சாப்பிட்டோம்ச்சுங்களே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மேலே உப்பும் அந்த சாரோடு சாப்பிட்றப்ப, புளிஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொண்டு வந்த பழங்கள்லேயே பாதி தான் இதில் போட்டிருக்கோம், பாதி நறுக்க முடியலன்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்ம வீட்டுக்கு அப்பா அண்ணி வீக்கெலாம் இருக்காங்களா, அவங்க சாப்பிடுவாங்க. இது மட்டும் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளோ இருக்குது, சாப்பிட்றோம் வாங்க. தனியாக நீங்கள் பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது கூட கைக்கல, அது கூட தொண்டையை வந்து பார்த்திங்கன்னா அது என்னடா கவ்வும் கரகரன்னு. இந்த மாதிரி உப்போட சாப்பிட்டு துண்டு துண்டாக நெய் சாப்பிட்டா ஆப்பிள் மாரி செல்லு உள்ளே போகும். இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் மாரி கீற்று அரிஞ்சு துண்டு துண்டாக நறுக்கி போட்டு இப்படி வச்சுருக்கோம். இதில் தான் இனிமேல் சாப்பிட போகிறோம். போடுறா தலை எஸ்னா, ஒன்று எடுத்து சாப்பிடு. ஒன்றுலாம் பத்தாது உனக்கு, எடுத்து அடிச்சுடு. எப்படிங்க இருக்குது டேஸ்ட்டு? சாப்பிட்றா நீ, போதும். சூப்பராக இருக்கு. வாயில் வைக்கிறது இல்லையோ. உள்ளே வச்சு சாப்பிடணும், உனக்கு சாப்பிடவே தெரியல.
முந்திரி பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அதான் இந்த உப்புலாம் போட்டு கலக்குனதும் வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். அக்கா வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி வந்ததே முந்திரிக்காகத்தான். அதேமாரி நல்லபடியாக முந்திரி பழம்லாம் பறித்து சாப்பிட்டாச்சு. எப்படா இருந்தது விஷ்ணு உனக்கெல்லாம்? சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சா? மாமா மிச்ச பழம் இருக்குல்ல, ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் தாத்தாவுக்கும் நித்திக்கும் அரிஞ்சு கொடு. அதுக்காக தானே வந்தது. அவங்களுக்கும் கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். ஸோ மக்களே, நல்லா முந்திரி பழம் கோடை நாளில் இந்த சீசனில் முந்திரி பழத்தை சாப்பிட்டுட்டோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குங்க. நம்ம சைட்லலாம் இந்த சீசன் கிடையாது, முந்திரி மரமே கிடையாது. இந்த மண்ணுக்கு செம்மண்ணுக்கு அழகாக முந்திரி மரம் வருது. இங்கே தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்போலேருந்து முந்திரி பழம் சாப்பிட்றதுன்னா இங்கே தான் வந்து சாப்பிடணும். இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா பசங்களோட ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் ஊருக்கு. முந்திரி பழம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பையில் இருக்குது. அதை போய்ட்டு நித்திக்கு நம்ம ஆளுக்களுக்கெல்லாம் கொடுக்கணும், சாப்பிடுவாங்க. அன்றைக்கெல்லாம் அண்ணன் வந்து ஒரு ஊர்லேருந்து 10 பழம் எவ்வளோக்கோ வாங்கிட்டு வந்தான் அவனை. இங்கே வந்து பறிச்சுட்டு போயிருக்கலாம்ண்ணா. சரி, சாப்பிட்டோம், கிளம்ப போகிறோம் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. எஸ்னா பாய் சொல்லு மக்களுக்கு. பாய்.